பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது கேபி ஸ்டெல்லர் அட்வான்ஸ் அஸ்ட்ராலஜி, அதாவது உயர்கணித சார ஜோதிடம். ஸோ பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே என்ன ஜோதிடம்னா என்ன, உயர்கணித சார ஜோதிடம்னு சொல்கிறோமே என்னென்ன, எல்லாமே ஜோதிடம் தான். இது ரொம்ப ஷார்ப்பான மெத்தட், அட்வான்ஸு சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 9ஆக பகுத்து கரெக்டாக ஒரு பிளானட் எங்கே உட்காந்துருக்குது, கரெக்டாக 12 பாவ ஆரம்ப முனைகள், லக்னம், 2வது பாவம், 3வது பாவம் அப்படின்னு நம்மளுடைய கொடுப்பினைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த 12 பாவ ஆரம்பனையும் கரெக்டாக எந்த பாயிண்டில் எந்த டிகிரியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த டிகிரியில் ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு பலன்கள் சொல்கிற ஒரு ரொம்ப ஷார்ப்பான மெத்தடு. அகம் அப்படிங்கிறது என்னென்னா வெறும் மகிழ்ச்சி, சந்தோஷம், செலவு பண்ணுறது, ஜாலியாக ஊர் சுற்றுறது, கேளிக்கைகள், இது எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள். பொருளாதாரங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, எப்பவுமே வேலைன்னு இருக்கிறது, நிறைய சேர்த்து வைக்கிறது, செலவுகளை குறைக்கிறது, ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதெல்லாம் புறம் சார்ந்த விஷயங்கள். அதாவது சிக்கனமாக இருக்கிறதுனா செலவே பண்ணாமல் நிறைய சொத்துக்களை வாங்கி போடுறது, ஒரு தொழிலுக்காகவே நம்ம நேரத்தை ஒதுக்குறது, நிறைய கேளிக்கைகளுக்கு ஒதுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு 2 பிரிவுகள். இது இல்லாமல் ஒரு பிரிவு இருக்குது, கெட்ட விஷயங்கள். ஒரு ஜாதகருக்கு எப்போது நடக்கும் அப்படின்னா துர்சம்பங்கள் நடக்கிறது, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு க்ரானிக்கல் டிசீஸ் வர்றது, நம்ம வாழ்க்கையை சம்பிச்சு போகிற அளவுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனைகள் ஒரு பிளானட் ரீதியாக வர்றது, இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பல ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறத இந்த ஜாதகத்தின் வழியாக இந்த பிளானட் கெட்டு போயிருக்கு, இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கவனமாக இருங்க. இது ரீதியான இப்போ வீனஸ் கெட்டு போயிருக்கு, சுகர் வரலாம், நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல ஆரோக்கியமான ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை சாப்பிடுங்க. நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு கான்ஷியஸாக இருப்பாங்கன்னா அவங்க பாட்டுக்கு கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம ஒரு அலர்ட்னஸாக நம்மளால் கொடுக்க முடியும். அவங்களும் அது வரும்போது ஆமாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்ற பயம் இல்லாமல் அவங்க ஒரு வழிகாட்டுதலோடு அவங்க போக முடியும். இதெல்லாம் தான் இந்த ஜோதிடத்தில் கிடைக்கிற கிளாரிட்டி. ஸோ நம்ம இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இதில் ஏன் இது மெடிக்கல் ரிலேட்டடாக நம்ம சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு பிளானட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் வரும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். என்ன பிளானட் கெட்டு போயிருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. அந்த பிளானட் வழியாக என்னென்ன நோய்கள் வரும் நான் சொல்கிறேன், அவங்க அது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அது இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். இவங்க பிறந்த தேதி, உங்கள் பெண்ணு பிறந்த தேதி 14/10/1972, கொடுத்த நேரம் 7:10 PM. நான் 7:29:18 ரூலிங் பிளானட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குறைஞ்ச டைம் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், பெரிய மாறுபாடுகள் ஒன்றும் இல்லை. குஜராத்தில் வால்சாத் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க பறந்துருக்காங்க. பூராடம் 2ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் மேஷ லக்னத்தில் இவங்க பறந்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு நேர திருத்தம் அப்படிங்கிறது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சந்திரன் நிலைகள் இருக்கக்கூடிய உப நட்சத்திரம் சுக்கிரன், உப நட்சத்திரம் புதன், உப நட்சத்திரம் குரு. நம்ம டபுள்எஸ்ன்னு சொல்லக்கூடிய உப நட்சத்திரத்தையோ ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லக்கூடிய உப நட்சத்திரம், அந்த 2 பிளானட்டும் இங்கே ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேரை ப்ளூ கலரில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பிளானட்டில் ஏதாவது ஒரு பிளானட்டை நம்ம லக்ன நிலையில் கொண்டு போய் அதே டபுள்எஸில் நம்ம வைக்கலாம். அதாவது வைக்கலாம் மீன்ஸ் அந்த பிளானட் வேறு ஏதாவது இருந்தால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை அந்த பிளானட் வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அது என்ன மீனிங்னா, நம்மளை நோக்கி இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வருதுன்னா அந்த நேரத்தில் இருக்கிற பிளானட்டோட கனெக்டிவிட்டியும் அவங்க குழந்தை பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லக்ன நிலைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு மெத்தடை வச்சு தான். பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. பெரிய மாற்றங்கள் பண்ணணுன்னா நேரமே தப்பாக கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இல்லை, தப்பாக இருக்குது. ஒரு விஷயம் தப்பு நடக்கும்னு சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கு சூப்பராக இருந்திருக்காங்க. இல்லை நோய் இருக்குதுன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ரேரான சில பேருக்கு தான் நடக்கும். 99% ஆளுங்களுக்கு டைம் கரெக்டாக தான் கொடுப்பாங்க, பிறந்த இடம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற விஷயம் கரெக்டாகவே இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்லாம் இல்லை. நிறைய செலவாளியாக இருப்பாங்கன்னா செலவாளியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பிளானட் 5-9 தொடர்புகள் இருக்கணும்.
எப்போவுமே சிக்கனமாக இருப்பாங்க, நிறைய காசு சேர்த்து வைப்பாங்க, எப்போயுமே காசு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே, காசு பணப்புழக்கம் மீன்ஸ் காசு வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா 2ஆம் பாவம் ஒரு 4, 10, 2, 6, 10, 2, 4, 6, 10லாம் தொடர்பு இருக்கணும். இப்படி இருக்கவங்க கையில் எப்போவுமே பணம் இருக்கும். ஸோ இது இருக்கிற போது நம்ம கேட்கும் போது அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஜாதகத்தில் பல விஷயங்களை சொல்லும்போது நம்ம யாரோ ஒருத்தவங்க நம்மளை கணிச்சு சொல்லும்போது கரெக்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைசிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜோதிடம் மூலமாக நிறைய சர்ப்ரைசிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இவங்க கேட்டுட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீட்பேக்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக இருக்கிறத அவங்களால உணர்ந்து அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சிஸ்டத்தில் நான் இருக்கிறது, இதை படித்து தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு கடவுளுடைய கொடுப்பினை நமக்கு. கண்டிப்பாக என்னுடைய குருநாதர் நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கு தான் நான் இதை நன்றி சொல்லணும். ஏன்னா நான் எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருந்தா கூட இந்த சிஸ்டம், இந்த ஆழமான சிஸ்டத்தை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் மூலமாக நான் கிடச்சி இந்த கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை நேர்மையாக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பரிகாரமும் இல்லை, எதுவும் இல்லை. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ண முடியாது. இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன் வழியாக நம்ம நடக்கணும். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கும் போது ஓகே நல்லா ஆகிடுவோம், நம்ம சரியாக நடப்போம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகாட்டுதல் தான் இந்த ஜோதிடம். இப்போது இங்கே சந்திர நிலைகளில் இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன், குருன்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படியே பாருங்கள் லக்ன நிலையில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரமாக ஆல்ரெடி குரு வந்துருச்சு. இங்கே ட்ரிபிள்எஸில் இருக்கக்கூடிய குரு அங்கே ஆல்ரெடி இருக்குது. அதனால் திருப்பியும் போய் நம்ம வலுக்கட்டாயமாக டபுள்எஸில் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சுக்கிரன், புதன் நம்ம 2 பிளானட் இருந்துச்சு. ஸோ அது டபுள்எஸில் சுக்கிரனையும் ட்ரிபிள்எஸில் புதனையும் வச்சேன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன், குரு அப்படிங்கிறது அங்கே ஆல்ரெடி லக்ன நிலையில் குரு, சுக்கிரன், புதன்னு 3 பிளானட் வந்திருக்கு. ஸோ அது கனெக்டிவிட்டி, அந்த ஒரு பிளானட்டோட கனெக்டிவிட்டி நமக்கு சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த சிஸ்டத்தில் 9 பிளானட் எப்படி இருக்குது, அது நின்ற நட்சத்திரம் என்ன, நின்ற உபநட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது, அதனுடைய தொடர்புகள் என்ன, அதாவது 1, 3, 5, 7, 9, 11 தொடர்புகள் வந்துச்சுன்னா இது அகம் சார்ந்த பாவங்கள், அகமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும், இது தொடர்பான உறவுகள் கிட்ட எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு தன்மையும் சுமூக உறவுகளையும் கொடுக்கும். இந்த பிளானட் 1 நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தெரியும். ராகு 6, 10, 12, சுக்கிரன் 4, 8, 10, 12, புதன் 6, 8, 12, சந்திரன் 10ஆம் பாவத்து கையில் வச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி இரட்டைப்படை பாவங்கள் தொடர்புகள் இருக்க பல பிளானட்டை பார்க்குறோம். இதெல்லாம் பொருளாதாரத்தையும் கொடுக்கும். சில பிளானட்ஸ் 8, 12 தொடர்பு இருக்க பிளானட் நோய்களையும் கொடுக்கும், பிரச்சனைகளையும் கொடுக்கும். 1, 2, 3, 4 இப்படின்னு 12 பாவங்கள் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த ராசிக்கு இடத்துல நீங்கள் 12 பாவங்களை நீங்கள் பார்க்குறீங்களே, அது ஸ்கொயராக நீங்கள் காட்டி கொடுத்துருப்பாங்க. அது லக்னம் அப்படிங்கிறது ஒரு 1ன்னு போட்டிருக்கோம், அல்லது லக்னோன் லான்னு போட்டிருக்கோம். அதே தான் இங்கே 1 நம்பர் போட்டால் இங்கே லக்னோன்னு அர்த்தம். இவருக்கு லக்ன சப்லாட் குரு 1, 5, 7, 11க்கு இவங்களுக்கு 4 பாவத்துக்கும் கூட்டு விளைவுகளாக குரு வந்திருக்கு. அது கேதுவோட ஸ்டாரில், குருவோட சப்லாடில் தொடர்புகள் 1, 3, 5, 7, 11ன்னு ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குது. லக்னம் நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. லக்னம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். ஸ்டாமினா நல்லாயிருக்கும். ஏன்னா 11ஆம் பாவங்கிறது ஸ்டாமினா, அதுவும் லக்னத்தோடையே சேர்ந்து வந்திருக்குது. தொடர்புகளும் ஒற்றைப்படையாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இப்போ ஒரு நோய் இருக்குது, நார்மலாக நோய் இருக்குது, நோய் வரும் இந்த பிளானட் வழியானா இவங்களுக்கு ரொம்ப லேட்டாக வரும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு வரும். ஏன்னா லக்னம் ரொம்ப நல்லா இருக்குது. லக்னத்தோடு சேர்ந்து திரிகோண பாவமான 5ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களை காட்டி நல்லா இருக்குது. 7ஆம் பாவம் உடலின் சமநிலை நல்லா இருக்குது. 11ஆம் பாவம் ஸ்டாமினா. அதே மாதிரி நமக்கு தாங்கும் திறம்ங்கிறது தான் ஸ்டாமினா. அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸு, மினரல்ஸு, நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இது விரும்புகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சில பிளானட்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த பிளானட் தொடர்பாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். என்ன பிளானட் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சிம்பிளாக பாருங்கள். இந்த ஜாதகத்தில் நிறைய ப்ராப்ளமாக தெரிகிறது புதன். 8ஆம் பாவத்துக்கு ஸ்டார்லாடாக வந்திருக்குது. அது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. ராகு 6, 12க்கு சப்லாடு. அதே மாதிரி புதன் நின்ற உப நட்சத்திரம், அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் பர்டிகுலர் பாயிண்டில் எங்கன்னா புதனுடைய பிரிவில் உப பிரிவிலேயே இருக்குது. அப்போ புதனுடைய வலிமை அதிகமாகுது. அது 8ஆம் பாவத்துக்கு ஸ்டார்லாடாக இருக்குது. அப்போது இந்த புதன் 6, 8, 12ன்னு நோய் ஸ்தானங்களை தொடர்பு கொள்கிறது. அப்போ நமக்கு என்ன தெரியும், புதன் ரீதியான பொருளாதாரத்தை கொடுத்தாலும் புதன் ரீதியான நமக்கு பிரச்சனைகளையும் கொடுக்கும். இப்போ புதனுக்கு என்னென்ன மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பொதுவாக புதன் அப்படிங்கிறது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு காரகன். அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயத்தை சமயோஜித புத்தியோடு நம்ம திங்க் பண்ணுவோம், சீக்கிரமாக புரிதல் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம
ஆலோசனை கொடுக்கறத விட நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, குருன்னா மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, புதன்னா மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்ல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேரும். அது சரியாக புரிஞ்சு அதை வந்து நம்மளுடைய அதாவது நம்மளுடைய யோசனைகள்னால நிறைய வந்து இனம் பிரித்து சரியாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த புதன் இவங்களுக்கு பாருங்கள் 8ஆம் பாவத்துக்கு ஸ்டாலாடாக இருந்து அது 6, 8, 12 தொடர்பு இருக்கிறதுனால இவங்க மற்றவங்ககிட்ட இருந்து ஆலோசனை கிடைச்சாலும் சரி, இவங்கக்கிட்ட அது சரியாக புரிஞ்சுக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்காது. தப்பாக அந்த ஒரு ஆலோசனை சரியாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய அனுபவம் வந்து மற்றவங்களுக்கு குருவாக ஆலோசனை கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது குருவாக இருக்குது, 1, 5, 7, 11க்கு குரு சப்ளாடாக இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ஆசிரியராக இருந்து இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இயல்பாகவே இவங்க இந்த ஜாதகர் ஆலோசனை கொடுக்க தான் பிடிக்கும், இவருக்கு வாங்க பிடிக்காது. மற்றவங்க யாராவது இவருக்கு அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக இவருக்கு பிடிக்காது. என்ன காரணம்னா, புதன் கெட்டு போயிருக்கிறவங்க மற்றவங்களோட ஆலோசனை கேட்டு அதை வந்து அது கேட்டு கிடைச்சாலும் அது சரியாக இருக்காது. இவங்க ஆலோசனை கேட்காம இருக்கிறது தான் நல்லது, கேட்டாலும் இவங்களுக்கு சரியாக இருக்குது, சரியான ஆலோசனைகள் வந்து சேராது. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு நல்ல நேர்மையான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ஆலோசனை கொடுக்கணும், இவங்க வாங்கிக்கக்கூடாது. வாங்குறது இவங்க சீர்தூக்கி பார்த்தாங்கன்னா சில சமயத்தில் தப்பாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி புதன் அவங்களுக்கு கெட்டு போயிருக்கு. இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னா, இவங்க ஆலோசனை பெறக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். புதன் வந்து என்னென்னா அந்த சமயோஜித புத்தியை சரியாக ஆக்டிவேட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் புதன் காரணமாக இவங்களுக்கு நரம்பு ப்ராப்ளம் வரும். ஸோ இவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இவங்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரும், வெரிகோஸ் பெயின் வரலாம், கால் நரம்புகள்லாம் சுருண்டுக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நரம்பு தொடர்பான பேராலிசிஸ்லாம் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, நரம்பு பிரச்சனைகள் வரவங்களுக்கே இந்த கழுத்து நரம்புலாம் பிடிச்சிக்கும், ஸ்டிஃப் நெக் வரும். அதே மாதிரி ஒரு கை கால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது 8ஆம் பாவத்துக்கு சப்லாடாக வரல புதன், வெறும் ஸ்டார்லாடாக வந்ததுனால அதனுடைய தீவிரத்தன்மை குறைவாக இருக்கும். 8ஆம் பாவத்துக்கு சப்லாடாக வந்திருந்தால் அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருந்திருக்கும். இது ஸ்டார்லாடாக வந்ததுனால ரொம்ப பயப்பட தேவையில்லை. நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்த பெராலிசிஸ் அட்டாக் அப்படிங்கிறது வந்து நம்ம குணப்படுத்த முடிகிற அளவுக்கு தான் இருக்கும், பெரிய ப்ராப்ளம் வராது. அப்படி இல்லைனா அது வராது, வெறும் நரம்பு ப்ராப்ளம், இந்த ஸ்டிஃப்னெக் இந்த மாதிரி நரம்பு ப்ராப்ளத்தை அதிகமாக அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பெரிய பிரச்சனைகளாக போய் முடியாது. ஏன்? லக்னம் நல்லா இருக்குது, நோய் எதிர்ப்பு திறன் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போ புதன் தசை வருமோ அப்போ தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனால் மற்ற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இது நமக்கு இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுக்கிரன் இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. 4, 8, 9க்கு சப்லாட் சுக்கிரன் சொந்த ஸ்டாரில் இருக்குது. அப்போ சுக்கிரனும் வலிமை அடைஞ்சிருக்குது, புதனும் அங்கே வலிமை அடைஞ்சிருக்குது, சுக்கிரனும் வலிமை அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் ஸ்டாரில் மட்டும் இல்லாமல் சந்திரனோட சப்லாட்லேருந்து 4, 8, 10 இதுவும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும், நல்ல ஆடம்பர விஷயங்களை அனுபவிக்க கொடுக்கும். அதே சமயங்களில் சுகரை கண்டிப்பாக கொடுக்கும் ஃப்யூச்சரில். ஏன் ஃப்யூச்சரில் அது இப்போ இது வரைக்கும் இல்லை, அவங்களுக்கு சக்கரை வியாதி இல்லை, இவங்க செக் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக கூட. ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஏன்னா லக்னம் நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு அட்டாக் ஆகலை, பிரச்சனை வரலை. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 5 வருஷமோ அப்படிலாம் கண்டிப்பாக இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் தொடர்பான தைராய்டு ப்ராப்ளங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும், இவங்க சுகர் ப்ராப்ளத்தை இவங்க செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு இல்லை. இப்போ என்ன இருக்குதுன்னா, இந்த 2 தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, வெரிகோஸ் பெயின் வந்து காலில் இருந்து ரொம்ப நரம்பு சுருண்டுட்டு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருக்குது. ஸோ வெரிகோஸ் பெயின் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாருக்கிட்டையும்னா, நீங்களே பார்க்குறீங்க 2 பிளானட் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு பிளானட் வந்து சுகர் வந்து அது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ சுகர் வரலாம், அல்லது தைராய்டு ப்ராப்ளம் வரலாம், ஏதாவது ஒரு விஷயம் லேட்டாக வரலாம். புதன் வந்து 6, 8, 12ன்னு சுக்கிரனை விட ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்குது. இந்த ப்ராப்ளம் வரலான்னு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் சொல்கிறேன், அவங்க ஏற்கனவே வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க 2-3 வருஷமாக ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே வந்துருச்சுன்றாங்க. காலில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நிற்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஆசிரியராக வேறு இருக்காங்க, நின்றுட்டே இருக்காங்க. ஸோ அதனாலேயும் வேறு அவங்களுக்கு காலில் வந்து நரம்பு, ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோதிடம் வழியாக நம்மளால் நோய்களை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் சொல்லலை, நான் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நம்மளால் எப்படி சொல்ல முடியுது? அந்த அளவிற்கு ரொம்ப தெளிவாக ஒரு பிளானட் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது, பிரச்சனைக்குரிய பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குதா, அந்த பிளானட் தொடர்பான ஏதாவது நோய்கள் நமக்கு வருமா, நம்மளால இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் அங்கே பாருங்கள், ராசி கட்டத்தில் பாருங்கள், புதன் எங்கே இருக்குது நமக்கு, இங்கே ஜாதகத்தில் 7வது இடத்துல இருக்குது. 7வது இடங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜோதிடத்தில் 7வது இடங்கிறது ஒன்றும் பிரச்சனைக்குரிய இல்லை. புதன் வந்து
எந்த ஒரு பிளானட் கூடவும் ஒரு ப்ராப்ளத்துக்குரிய பிளானட்டு கூட சேர்ந்தும் இருக்கல. ஆனால் இது வந்து நமக்கு வந்து இந்த ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கு, புதன் நரம்புகளுக்கு காரகன்னு தெரியும். ஸோ புதனால தான் நமக்கு வந்து இந்த நரம்பு நோய்கள் வருதுன்னு தெரியும். ஆனால் இங்கே புதன் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ராசி கட்டத்தில் புதனை பார்க்கும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்றுமே நமக்கு தெரியல. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுகர் வரும், அதே மாதிரி பொருளாதார சப்போர்ட்டை கொடுக்கும்னு இருக்குது. பட் இங்கே ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 5வது ராசியில் இருக்குது. 5வது ராசிங்கிறது நமக்கு வந்து ஒரு காதல் சந்தோஷங்களை கொடுக்கும். ஆனால் அது வந்து பொருளாதாரத்தை கொடுக்குமா நோய்களை கொடுக்குமா நம்மளால் இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜோதிடத்தை பார்த்து நீங்கள் பயன்பெறணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படங்கள் பார்க்கணுன்னாலும் படிக்கணுன்னாலும் 3 months ஆன்லைன் கோர்ஸ் நடத்துகிறேன். கம்ப்ளீட் ஆன்லைன் கோர்ஸ், டீட்டெயில்டு கோர்ஸு. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜாதக பலன்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் உறவினர்களுக்கு பார்க்கணுன்னாலும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை தவறாமல் எழுதுங்க. உங்களுடைய எல்லாருக்கும், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.